ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சில அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். இப்போது நிறைய பேருக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆனதுனால இதை ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் வாரில் புதுசாக வந்த அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்ஸ் நிறையாவே அடிபட்டிருக்கு. இந்தியன் மார்க்கெட்ஸ்லேயும் இது நாளைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, சில ஸ்டாக்ஸ்லாம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிதுன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், எந்தெந்த ஸ்டாக்ஸில் நான் வந்து என்னோடய பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுவேன் இல்லை ஸ்டார்ட் பண்ணுவேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் வார் பற்றி பார்த்துருவோம். நேற்று வீடியோவில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே கவர் பண்ணியிருந்தோம். யூஎஸ் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது சைனா அதுக்கு வந்து சில கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஹை டேரிஃப்ஸ் போட்டு த்ரெட்டன் பண்ணுறது இஸ் நாட் த ரைட் வே டு என்கேஜ் வித் சைனா அப்படின்னு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரி யூஎஸ் வந்து கலந்துரையாடாமல் அவங்களா இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுத்து யூனிலேட்ரலாக பிஹேவ் பண்ணாங்கன்னா சைனாவும் அதுக்கு வந்து சில கரஸ்பாண்டிங் மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க. அவங்களோட ரைட்ஸையும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம்னு வந்து அதே ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. ஆர் பொசிஷன் ஆன் அ டேரிஃப் வார் ரிமைன்ஸ் கன்சிஸ்டன்ட். வி டு நாட் வாண்ட் ஒன் பட் வி ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஒன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த டேரிஃப் வாரும் ட்ரேட் வாரும் தேவையில்லை, பட் அதுக்காக நாங்கள் பயந்துட்டோன்னு அர்த்தம் இல்லைன்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக கிளியராக சொல்லியிருக்காங்க. தே ஆர் நாட் ஷோயிங் எனி சைன்ஸ் ஆஃப் பேக்கிங் டவுன். தே அர்ஜ் வாஷிங்டன் டு ப்ராம்ப்ட்லி கரெக்ட் இட்ஸ் ராங் அப்ரோச் அண்ட் ப்ரிசர்வ் த ஹார்ட் ஒன் ப்ராக்ரஸ் இன் நெகோஷியேஷன்ஸ். சைனா ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு நெகோஷியேட் பண்ணி தான் வந்து இப்போ ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்திருக்கோம். மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறதோ இல்லை ராங் அப்ரோச் எடுக்கிறதோ நம்ம கஷ்டப்பட்டு ப்ராக்ரஸ் பண்ணதை மறுபடியும் வந்து கீழே இழுத்து விடுற மாதிரி தான். நாங்கள் வந்து உங்களோட ட்ரேட் வார் பண்ணுறதுக்கு பயப்படல. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக நீங்களாக டிசிஷன் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், நெகோஷியேஷன்ஸ் வச்சுக்கலான்னு வந்து சைனா சொல்கிறாங்க. சைனா முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ரேர் அர்த் மினரல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க சில சர்க்குலர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் ரேர் அர்த் மினரல்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. யூஎஸ் தான் வந்து சைனாவோட இந்த மூவை எஸ்கலேட் பண்ணி இதை பெருசுப்படுத்திட்டாங்கன்னு சைனாவோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்கிறாரு. யூஎஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோட பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சைனா வந்து கிளைம் பண்ணுது. அதாவது பைலேட்ரல் எக்கனாமிக் ட்ரேட் டாக்ஸை வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு ட்ரேட் டீலுங்கிறது 2 கண்ட்ரிஸும் பேசி டிசைட் பண்ண வேண்டியது. யூஎஸ் வந்து டேரிஃப்ஸ் போட்டுருவேன்னு திடீர்னு 100% 200% போடுறது, இது நம்ம எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் டீலை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்குன்னு சைனாவோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து ரேர் அர்த் மினரல்ஸில் சில எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்தது. யூஎஸ் ஏற்கனவே நிறையா ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சைனா சொல்கிறாங்க. சைனா வந்து 900 ஐட்டம்ஸில் தான் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்கும். பட் யூஎஸ் வந்து 3000 ஐட்டம்ஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னு வந்து சைனா கிளைம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சைனாவோ இல்லை அதர் கண்ட்ரிஸோ மட்டும் பண்ணும்போது யூஎஸால் ஏற்றுக்க முடியல. யூஎஸ் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டியும் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸையும் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சைனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இது ஃபர்தராக எஸ்கலேட் ஆகி சைனா மறுபடியும் யூஎஸோட 100% டேரிஃப்ஸ்க்கு ஒரு கவுண்டர் டேரிஃப் போட்டாங்கன்னா, இல்லை யூஎஸ் வந்து பேக் டவுன் பண்ணாமல் சைனா இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸை எடுத்தால் தான் நாங்கள் டேரிஃப் எடுப்போம்னு வந்து அவங்களும் போட்டி போட்டுட்டு நின்னாங்கன்னா இந்த மார்க்கெட் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு இதே மாதிரி நெகட்டிவ் சைட்லேயே போக வாய்ப்பு இருக்குது. இது ஆக்சுவலி இந்தியா டைரெக்டாக இன்வால்வ் ஆகாத ஒன்று தான். பட் யூஎஸ் அண்ட் சைனா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 2 எக்கானமிஸ். அங்கே ஏதாவது இம்பேக்ட் நடந்துச்சுன்னா குளோபல் எக்கானமிஸில் கண்டிப்பாக வந்து இதோட இம்பேக்ட் வெளிப்படும், ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றி பார்ப்போம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ எனக்கு பர்சனலாக அலாட் ஆகலை. பட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே 3 பேர், எங்கள் அம்மா அப்பா அண்ட் என்னோடய ஒய்ஃப் அக்கௌண்ட்லேருந்து அவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. 3 பேருக்குமே அலாட் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுனாலே அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். இல்லை ஜிஎம்பி வந்து, அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓட ஜிஎம்பி கரண்ட்டாக 34% லிஸ்டிங் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்து லேட்டஸ்ட் அப்டேட். நிறைய பேர் மோஸ்ட்டாக 1 லாட்டுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் 13 லாட் அப்ளை பண்ணி 13 லாட்டும் அலாட் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அஸ் அ கம்பெனி நல்ல கம்பெனியாக, நல்ல வேல்யூவேஷனாக, ஃபியூச்சரில் வந்து இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்கிறது யோசிச்சு தான் டிசைட் பண்ணணும். நான் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தேன். 5 நாளைக்கு முன்னாடி தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ போய் செக் பண்ணலாம். அந்த வீடியோவில் நான் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட வேல்யூவேஷன், கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட பியர் கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அதர் ரெஃப்ரிஜிரேட்டர்
ஏசி வாஷிங் மிஷின்ஸ் விற்கிற வோல்டாஸோ இல்லைனா வேர்ல்பூலோடய கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வைஸ் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் சீப்பராக தான் இருக்குது. பட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ் அ கம்பெனி இஸ் நாட் சீப். அதுவும் நம்ம வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட இந்தியன் சப்சிடரி கம்பெனி மட்டும் தான் லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கு நம்ம இவ்வளோ ப்ரீமியம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பியர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. 1 லாட்டுக்கு மேலே அப்ளை பண்ணி உங்களுக்கு 2 லாட்டோ 3 லாட்டோ 4 லாட்டோ கிடச்சிருந்ததுன்னா மேபி நீங்கள் பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 லாட்ஸை ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணதே 1 லாட் தாங்கும்போது நீங்கள் விற்றாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இங்கேருந்து ஒரு பெரிய மல்டி பேக்கராக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புமே கம்மி தான். மேபி மார்க்கெட் ரிட்டர்ன்ஸோ மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வச்சு தான் நீங்கள் மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வாங்கினதே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங் கெயின்ஸுக்குன்னா அது லிஸ்ட் ஆனோடனே என்ன லாபம் இருக்கோ அதில் விற்றுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு டிசிஷன். இப்போ திடீர்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுமோ இல்லைனா எல்ஜி திடீர்னு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமோங்கிற டவுட் உங்களுக்கு வரவே கூடாது. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இதை ஹோல்ட் பண்ணுங்கிற நினைப்போட வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கன்விக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எதனால் இதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்ற ரீசன் எனக்கு பர்சனலாக தெரியாது. நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நான் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக தான் 30% லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கிடச்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து சேல் தான் பண்ணியிருப்பேன். இப்போது நாளைக்கு இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த மாதிரியே இந்தியன் மார்க்கெட்ஸில் நம்மளுக்கு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா நான் வாட்ச் பண்ணுற கம்பெனிஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் நாட்கோ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இண்டஸ்இண்ட் பேங்க் ஹோல்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஐஎக்ஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் ஜோதி லேப்ஸில் என் பொசிஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஐஎக்ஸ் வந்து இனிமேல் தான் நான் வந்து பொசிஷனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஒரு நல்ல டவுன்ஃபால் வந்துச்சுன்னா கான்ட்ரேரியன் பெட்ஸில் நான் ஆல்ரெடி ஐஎக்ஸ் பற்றி கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐஎக்ஸ் பற்றி ஒரு டீப் டைவும் போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐஎக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரா பெட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு. பவர் செக்டார் அண்ட் இந்தியாஸ் பவர் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு டெக்கேடல் தீமாக இருக்கும். ஐஎக்ஸ் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. டிசிஎஸ் ஒரு ஜெயண்ட் டெக் கம்பெனி, அவங்களுமே எங்கேயும் போக போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸில் அவங்க கொஞ்சம் அண்டர் வேல்யூட தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எஃப்எம்சிசி செக்டாரே வந்து ஒரு நல்ல பெட்டு தான். பட் இதில் பிக் பண்ணணும்னா நான் ஐடிசி அண்ட் ஜோதி லேப்ஸ் தான் பிக் பண்ணுவேன். ஏன்னா தான் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸில் அட்ராக்டிவாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இல்லை இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எஃப்எம்சிசி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாகவே நிஃப்டியை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. லாங் டேர்மில் பார்க்கும்போது எப்போவுமே நிஃப்டி எஃப்எம்சிஜி நிஃப்டியை அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து ஒரு நல்ல கான்ட்ரா பெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி ஐடியில் லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதர் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்லாம் கூட ஓரளவுக்கு வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது அட்ராக்டிவாக தான் இருக்காங்க. பட் நான் வந்து டிசிஎஸை பர்சனலாக பிக் பண்ணியிருக்கேன். அது தவிர ஐடி பேஸ்லேயே அக்யூமுலேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஐடி கம்பெனிஸில் காம்பிடன்சி கம்மின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ டிசிஎஸ் தவிர நான் எந்த ஐடி கம்பெனிஸையும் டேரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அது தவிர சில கம்பெனிஸ் நான் பார்த்துட்ருக்கேன். குளோபல் ஆட்டோமேக்கர்ஸ், இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூஎஸ் ஸ்டாக்ஸில் சில ஃபின்டெக் கம்பெனிஸ், ஷிஃப்ட்4 பேமெண்ட்ஸ், சோஃபை இல்லைனா வந்து பேபால் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ட்ராப் ஆச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பேபாலில் நான் ஆல்ரெடி பெரிய பொசிஷன் வச்சுருக்கேன். அப்பேரல்ஸ் கம்பெனி கூட சில நைக்கி, கிராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லூலு லெமன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து அண்டர் வேல்யூடாக இருக்காங்க. ஹெல்த் கேரில் வந்து ஆஸ்கார் ஹெல்த் நான் ஆல்ரெடி ஓன் பண்ணுறேன். அதுவுமே இப்போ வந்து 8 to 9% கிட்ட கரெக்டாக இருந்தது ஃப்ரைடே. மண்டே டியூஸ்டே அந்த லீக் இன்னும் அதிகமாக இருந்து ஃபர்தராக கரெக்ட் ஆச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து டபுள் டவுன் பண்ணுவேன். லாட்டின் அமெரிக்கன் கம்பெனிஸ் நியூ பேங்க், டி லோக்கல், மர்காடோ லிப்ரேலாம் வந்து நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நியூ பேங்க்கில் நான் ஆல்ரெடி பொசிஷன் வச்சுருக்கேன். டி லோக்கலில் நான் கண்டிப்பாக மண்டே அன்றைக்கி வாங்கலான்னு இருக்கேன். அங்கேருந்து விழுந்துச்சுன்னா நான் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜும் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோவில் யூஎஸ் அண்ட் சைனாவோட ட்ரேட் வார் எஸ்கலேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். சைனா எடுத்த கவுண்டர் மெஷர்ஸ், கவுண்டர் அட்டாக்ஸ் பற்றி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்ஜி ஐபிஓ ஹோல்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கிறத யோசித்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆகலை, பட் எனக்கு அலாட் ஆகிருந்ததுன்னா நான் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக கண்டிப்பாக விற்றுருப்பேன். இன்கேஸ் இந்தியன் மார்க்கெட்ஸும் யூஎஸ் மார்க்கெட் மாதிரி இல்லை அதர் குளோபல் மார்க்கெட்ஸ் மாதிரி டவுன்ஃபாலை சந்திச்சதுன்னா எந்த கம்பெனிஸாக நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், எந்த செக்டர்ஸ்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க, நாளைக்கு இன்கேஸ் ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த கம்பெனிஸ்லாம் வாங்க போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.